இந்த நாள் இனிய நாளாய் அமையும். 5/3/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 21ஆம் நாள். இன்றைய நாளிலே துதியை என்கிற இந்த திதியானது சாயங்காலம் 6:04 வரைக்கும் இருக்கும். பின்பு திருதியை திதி வந்துடும். உத்திர நட்சத்திரம் காலை 9 வரைக்கும் இருக்கும். பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வந்துவிடும். 10-12 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 6-7 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30-3 குளிகை நேரம் இன்றைக்கு 9:10 9-10:30 வரைக்கும். யமகண்டம் 6-7:30 வரைக்கும். 6:27 சூரியன் உதய நேரம். சதய நட்சத்திரம் என்கிற கும்பராசிக்குள்ளே சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு ஒரு சமநோக்கு நாள். சூலம் மற்றும் கரஜை கரணங்களை கொண்ட நாள் என்று மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டும், பகைவர் இருந்தால் விரட்ட வேண்டும், இடையூறுகளை தடையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சூலம் என்கிற இந்த நாம யோகத்துல செய்யறது நல்லது. அதுபோல கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் விதை விதைக்கிறது, பயிர் பண்றது, திருமணம் போன்ற காரியங்கள் செய்து வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்தால் நல்லதை கொடுக்கும். பலவிதமான விவாகம், யாத்திரை போன்ற நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்ய நல்லதே நடக்கும். உத்திர நட்சத்திரம் ஆபரணங்களை அணிந்து கொள்வதனாலே வரக்கூடிய நல்ல விஷயங்கள், கிரக பிரவேசங்கள் செய்வதனாலே நல்ல விஷயங்கள், திருமாங்கல்யம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் இந்த நாள். மாசி மாசத்திலே 21ஆம் நாளான இன்று 5/3/2026 அன்று கோச்சாரத்தின் பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று கும்பராசியிலும், சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் உச்சமாக அமரக்கூடியது மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திர பகவான் கன்னி ராசியிலும் அமைய இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் என்ன பலன் பார்க்கிறோம். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. பல விதத்திலும் இன்னைக்கு சிக்கலும் தடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 3ஆம் இடம்னால அவசர கதியில அள்ளித்தெளிச்சுட்டு போறதுன்னு சொல்லுவோம். அப்படி பயணங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பல விஷயம் மறந்து போயிடும். அந்த மறந்ததுனால திருப்பி ரீஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் அலர்ட்டா என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியங்களெல்லாம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரத்தை தூக்கி வர வச்சிருங்க. 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருத்தணி முருகப்பெருமான் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன்.